வணக்கம். திரையரங்கம். நோவோகெய்ன். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். டான் பெர்க், ராபர்ட் ஆல்சன் இந்த இருவரும் இணைந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள். கடன் வழங்கக்கூடிய ஒரு வங்கியில் நடைபெறக்கூடிய கொள்ளையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. அந்த கடன் வழங்கக்கூடிய வங்கியில் பணியாற்றக்கூடிய கதாபாத்திரம் நாத்தன் கெய்ன் அசிஸ்டன்ட் மேனேஜராக அங்கு பணிபுரிகிறார். அதே கடன் வழங்கும் வங்கியில் பணியாற்றக்கூடிய ஒரு இளம்பெண் ஷெர்ரி. அவர்கள் இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பு, காதல் இருக்கிறது. நாத்தன் கதாபாத்திரத்தின் மீது ஷெர்ரிக்கு இனம் புரியாத ஈர்ப்பு. நாதனை பொறுத்தளவில் அவர் வெளிப்படையாக எல்லாருக்கூடையும் சகஜமாக பேசி பழகி அப்படி இருக்கக்கூடியவர். இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல, அப்படியே தனியாக உட்காந்து யார் கூடயும் பேசாமல் கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மனிதன் நாத்தன் கெய்ன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவனிடம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அவனுக்கு கொஞ்சம் கூச்சமெல்லாம் போகக்கூடிய அளவிற்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம் ஷெர்ரி. ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பாரில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அங்கு ஒரு மனிதன் வருகிறான். அந்த மனிதன் நாத்தன் கெய்னுடன் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்த மனிதன். அவன்தான் நாத்தன் கெய்ன் அப்படின்ற அந்த மனிதனை அந்த பேர் சொல்லி கூப்பிடாம நோவோகெய்ன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இவன் பேரை நோவோகெய்ன் தான் கூப்பிடுவோம், நாத்தன் கெய்ன்னு சொல்கிறதில்ல, எங்களுக்கு இவன் பேர் நோவோகெய்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் இவளுக்கே தெரியுது நோவோகெய்ன் தான் இவனுடைய பேரா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பேரை வச்சு தான் நான் கூப்பிடுவாங்களா அப்படின்றத அவள் சிரிச்சுக்கிட்டே நோவோகெய்ன் அப்படின்னு கூப்பிடுறா. இதற்கு பிறகு கிறிஸ்துமஸ் நாளன்று அந்த கடன் வழங்கக்கூடிய வங்கிக்குள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடங்களை அணிந்து கொண்டு சில மனிதர்கள் வங்கிக்குள் நுழைந்து வங்கியை கொள்ளையடிக்கிறார்கள். கொள்ளையடிச்சிட்டு வெளியே நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய வாகனங்களில் ஏறி பணத்துடன் அங்கிருந்து தப்பிக்கிறார்கள். தப்பிச்சுட்டு போகும்போது ஷெர்ரின்ற அந்த இளம்பெண் இருக்கால, அவளையும் காருக்குள்ளே ஏற்றி அவளையும் கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ கொள்ளை கும்பல் பணத்தையும் அடித்து கொண்டு ஷெர்ரி என்ற அந்த இளம்பெண்ணையும் கடத்தி கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பிக்கிறார்கள். இப்போ அவங்களால பாதிக்கப்பட்டு தரையில் விழுந்து கிடக்கக்கூடிய நாத்தன் கெய்ன் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தடுமாறி கொண்டு இப்படிலாம் இருக்கும்போது காவல்துறை வர இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை அந்த இடத்துக்கு வந்துடுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. வந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னா, இப்போ பரபரப்பான ஒரு சூழல் உண்டாயிருச்சு இல்லையா. உடனே நாத்தன் கெய்ன் வெளியே போய் அந்த காவல்துறைக்கு சொந்தமான ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஏறி ஷெர்ரியை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அந்த ஓடிய அந்த கும்பலுக்கு பின்னால் இவரும் தன்னுடைய வாகனத்தில், தன்னுடையனா அவர் வாகனம் இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான வாகனம், காவல்துறைக்கு சொந்தமான வாகனத்தில் இவர் சட்டவிரோதமாக ஏறி அந்த காரை செலுத்தி கொண்டு பின்தொடர்ந்து செல்கிறார். ஒரு ஸ்டேஜில் பின்தொடர்ந்து போன நாத்தன் கெய்ன் மிஸ் ஆகிடுது. மிஸ் ஆகி வேறொரு மனிதனை பின்பற்றி சென்று அப்படின்னு பார்த்தா அவனும் அந்த கொள்ளை கும்பலில் ஒருத்தன் தான். அவனை போட்டு தள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. இவர் போட்டு தள்ளிடுறாரு. அப்போ அவன் கையில் இருக்கக்கூடிய டேட்டூ அப்படின்றல அதை வைத்து கொண்டு இந்த டேட்டூ வரையப்பட்ட இடம் எது அப்படின்றதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி அதற்கு பிறகு இந்த கொள்ளை கும்பலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார், அவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள். இப்போ ஷெர்ரி காணாமல் போய்விட்டால், அவளை கடத்தி கொண்டு போயிட்டாங்க, அவளை எங்கு வைத்திருக்கிறார்கள், எப்படி கண்டுபிடிப்பது. அதுக்கு பிறகு நாத்தன் கெய்ன் எப்படி கடுமையாக போராடி ஷெர்ரி இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கிறார், அந்த கொள்ளை கும்பலை எப்படி கண்டுபிடிக்கிறார், அந்த கொள்ளை கும்பலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி செயல்கள் என்ன அப்படின்றதெல்லாம் எப்படி கண்டுபிடித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய அளவிற்கு பல காரியங்களை செய்கிறார். அப்படின்னா டோட்டலாகவே படம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்பீடு இருந்துக்கிட்டே இருக்கும், பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர. இதுக்கடையில் காவல்துறையும் சும்மா இருக்காதுல்ல, காவல்துறையினுடைய வாகனத்தை ஒரு கடத்தி கொண்டு வந்துட்டார்ல, அதுவும் சட்டவிரோத செயல் தானே. அப்புறம் காவல்துறை இவரை விரட்டும்ல, இவரை பின்தொடரும்ல. கொள்ளைக்காரர்களை பிடிப்பதுன்றது ஒரு பக்கம், கடத்தி செல்லப்பட்ட
ஷெர்ரியை விடுவிப்பதுன்றது ஒன்று, காவல்துறைக்கு சொந்தமான வாகனத்தை எடுத்துக்கொண்டு கொள்ளையர்களுக்கு பின்னால் பயணம் செய்த நாதன் கெயின் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா. இது எல்லாமே சைமல்டேனியஸாக அந்த படத்தில் காட்சிகளாக அமைக்கப்பட்டிருக்கு. படத்தினுடைய பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர ஆக்ஷன் காட்சிகள், சேசிங், கில்லிங்ஸ், வன்முறை சம்பவங்கள், காமெடி கலந்த காட்சிகள் எல்லாமே இருக்குது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அந்த கொள்ளைக்காரர்கள் எந்த அளவிற்கு திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள், இந்த காரியங்களுக்கு பின்னால் யார் யார் எல்லாம் இருக்கிறார்கள், அந்த உண்மைகள் எல்லாம் எப்படி வெளியே தெரிய வருகின்றன, குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை இறுதியில் கிடைக்கிறது. நாதன் கெயினை பொறுத்த அளவில் அவர் கொள்ளைக்காரர்களை பின்பற்றி பயணித்திருந்தாலும் சட்டவிரோதமாக காவல்துறைக்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்தது அப்படின்ற அது ஒரு குற்றச்செயல் தானே. அதற்கு அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கிறது, இந்த கொள்ளையடித்த செயல்களுக்கு பின்னால் ஷெர்ரியின் பங்கு என்ன அப்படின்றதெல்லாம் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் வெளிக்கொணரப்படுகிறது. லார்ஸ் ஜேக்கப்சன் இந்த படத்தினுடைய திரைக்கதையை மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கிறார். ஜாக்விஸ் ஜாஃப்ரட் அருமையாக இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்து படம் முழுக்க காட்சிகளை நம் கண்களுக்கு முன்னால் அருமையாக நிறுத்தியிருக்கிறார். கிறிஸ்டியன் வேக்னர் ஓஹோ என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த படத்திற்கு படத்தொகுப்பை செய்திருக்கிறார். ஜாக் குவைட் அருமையாக நாதன் கெயின் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். ஆம்பர் மிட் தண்டர் ஷெர்ரி கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். அழகான நடிகை, திறமையான நடிகை, மிகச்சிறந்த நடிப்பாற்றலை கொண்ட நடிகை. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்று கூட ஆம்பர் மிட் தண்டரை கூறலாம். மிகவும் விறுவிறுப்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை நீங்கள் ஒருமுறை பார்க்கலாம், ரசிக்கலாம், பாராட்டலாம்.